9 சொல்ல மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் ஃபில் பண்ணோம். நம்மளை விட்டு கட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது, நம்ம அதே மாதிரி தான் இருக்கணும். அவங்க கட் பண்ணிட்டு போனா மறுபடியும் எப்பனாலும் நம்ம வந்து மறுபடியும் சேஞ்ச் ஆகும். இப்போ 9 நம்ம எப்படி சேர்ந்து ஒவ்வொரு டைமும் நம்ம ஒவ்வொருத்தரும் சேஞ்ச் ஆகிறோம், அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அவங்க சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம ரிலேஷன்ஷிப் மட்டும் விடக்கூடாது. அது செக் பண்ணணும்னா மறு டைம் எப்பயாவது பார்க்கும்போது நம்ம நம்ம பேசலாம், அவங்க பேசலாம், நம்ம பேசலாம். பேசும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படின்னு தெரிஞ்சுட்டா அவங்க மாறி இருக்காங்க இல்லையான்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். தேங்க்யூ. நான் என்ன எடுத்துட்டேன்னா, ஒருத்தர் இப்போ நமக்கு எப்ப பாரு கெடுதல் நினைக்கிறவங்களா இருக்கலாம். அவங்க திடீர்னு நல்லவங்க மாதிரி நம்ம கிட்ட வந்து பழகுவாங்க. அப்ப அவங்க நிஜமாலுமே நல்லவங்களா மாறி இருக்காங்களா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்பப்ப முழுசா நம்பிட்டு இருந்தோம்னா 20 வருஷம் கழிச்சு கூட எப்ப நேரம் வரும்னு பார்த்து நமக்கு நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். ஸோ ஒருத்தர் அந்த மாதிரி முழுசா மாறிட்டாங்க அப்படின்னு நம்ப கூடாது, ஸ்டெப்பு ஸ்டெப்பா பார்க்கணும். அதுக்கு உதாரணம் தான் சொல்லியிருப்பாங்க, ஆத்துல காலை வச்சு தண்ணியை பாருங்க. அப்ப நம்ம எப்ப காலை வைக்கிறோமோ அந்த தண்ணி ஓடிடும், அடுத்த புது தண்ணி தான் வரும். அந்த மாதிரி அந்த பழக்க வழக்கங்கள் மாறுதா இல்லையா அப்படின்னா அப்பப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. ஒரே வார்த்தை, மற்றவங்கள நம்பி போக கூடாது. அவங்கவுங்கள வந்து சேஃப்டி பண்றதுக்கு ஏதாவது பிசினஸோ வேலையோ அவங்களுக்கான இது வச்சுக்கணும், கையில வச்சுக்கணும். யாரையும் நம்ப கூடாது. அந்த விஷயம் தான் இதுல பாக்குறேன். எஸ் சார், நம்பக்கூடாது ஒரு விஷயம். நம்ம காலில் தான் நம்ம நிக்கணுங்கிற ஒரு விஷயம். அதே நிற்கும் போது கொஞ்சம் குடும்பத்தையும் பார்க்கணும், காசும் சம்பாதிக்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பணமே கெதின்னு சொல்லிட்டு வேலையே கெதின்னு கிடப்பாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணுலயே போக்கஸ்டா இருந்தா இங்க ஒண்ணு இழந்துருவோம். நம்ம மெயினான விஷயம் நமக்கு வந்து குடும்பம், பிள்ளைங்கள் அதுவும் வேணும். அதுவும் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களும் தக்க வச்சுக்கணும், நம்மளோட சம்பாதியத்தையும் தக்க வச்சுக்கணும். அப்பதான் கரெக்டா சமமா தராசு மாதிரி நம்மளோட வாழ்க்கை நிற்கும். அதைத்தான் இந்த மணி கல்ச்சர்ல சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. பணமும் வேணும், நல்ல குணமும் வேணும். குணமும் இருக்கணும். குணம் கெட்டு பணம் இருக்கக்கூடாது. அது வந்து அதே மாதிரி வந்து நம்ம பணத்தையே துரத்திட்டே ஓடக்கூடாது. நேற்று சொன்ன மாதிரி பணம் தான் நம்ம கிட்ட வரத்துக்கு கெஞ்சணும். ஆனா நாம வந்து பணத்தை துரத்திட்டு போகணும். நிறைய பேர் வந்து பணத்தை துரத்திட்டு போவாங்க, அப்போ வீட்டை கவனிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து குணமும் வேணும், பணமும் வேணும், அந்த ரெண்டும் இருக்கணும். அதே மாதிரி அப்ப உறவுகள் வந்து நம்ம கூட இருக்கும் அப்போ எல்லாம். ஆனா இந்த இந்த நாட்கள்ல வந்து பணம் தான் உறவு அப்படின்ற மாதிரி மாறிட்டு வந்துட்டு இருக்குது இந்த நாடு. அப்படியும் இருக்கக்கூடாது. குணம், பணம், மனம் எல்லாம், அன்பு, கருணை, நம்ம புக்கு ரீடிங்ல படிக்கிற மாதிரி தான். மனித நேயம் வேணும், மனித நேயத்தோட நடக்கணும். அப்படி நடந்துக்கிட்டோம்னா நம்மளை தேடி வந்து மக்களும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அன்பு, எல்லாருமேலயும் அன்பு காட்டணும், அந்த அன்பு இருக்கணும். இதை நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சார்.